பெண்களே கோருங்கள், பாட்டி எங்களுக்கு உணவை கற்றுக் கொடுக்க இவர் வருகிறார். எவ்ரிவன் எல்லோரும் இங்க இருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா இருக்கு. சரி, நான் கேஸ்ட் ரூபத்துல ஒரு கேக் பண்றேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வார்ப்பினை வெட்டுவது, துண்டுகளை அகற்றுவது. ஆஹா, நன்றி பாட்டி. ஆமாம், இது ருசியே. சரி, அற்புதம். ஓஹ், இது எவ்வளவு அழகா இருக்குது. மேலும் கிரீம் வைக்கிறேன். அது என்னுடைய இளஞ்சிவப்பு கோட்டை. இப்போது அழகான கோபுரங்களை உருவாக்க வேண்டும். அதற்கு நான் வஃபில் கோன்களை பயன்படுத்துவேன் மற்றும் அதை நம்ப முடியாத அளவு குளிர்ச்சியானதாக உருவாக்க சில நீல ஃப்ராஸ்டிங் தேவை. இப்போது ஒவ்வொன்றிலும் நிறமுள்ள சிதறிகளை பயன்படுத்த வேண்டும். அழகாக உள்ளது. இப்போது சில சாக்லேட் பயன்படுத்த போகின்றேன். இது இன்னும் அதிக சுவையை கொண்டு வரும். சிறிய மார்ஷ்மெல்லோக்களுடன் அலங்கரிக்கின்றேன். அதை பாருங்கள். மேலும் மேல் பக்கம் ஒரு இளஞ்சிவப்பு கொடி. ஆனி, நல்ல வேலை. ஆனால் என்னோட ஒரு யோசனை இருக்கிறது. எனக்கு சாக்லேட் மற்றும் முட்டைகள் வேண்டும். நாம் அதை மொத்தமாக உருக்க போகிறோம். அதை கூடுதல் வேகமாக செய்ய நாம் வெண்ணெய் பயன்படுத்த போகிறோம். உருகிவிட்டது. இப்போது அதை கேக்கின் மேல் ஊற்றுவோம். சில காம்ப்ளாக்கள் நேரம். கிட்கேட்கள் நல்லவை. அவற்றை சரக்கி வைக்கவும், அழகுக்காகவும் ருசிக்காகவும் சில ஸ்ட்ராபெரிகள் சேர்க்கவும். அழகுக்காக அதை செம்பொன்னால் கட்டி என் கேக் தயார். பாட்டி, இது அருமையாக இருக்கிறது. உரை, நான் உண்மையாக குளிர்ச்சியான கேக் எப்படி இருக்கும் என்பதை காண்பிக்க உள்ளேன். நான் கேக்கில் கருப்பு கிரீம் பரப்பி அதை சீராக தட்ட வேண்டும். சரி, கை அச்சு. நன்றி. என்ன வேண்டும் என்று தெரிந்து வைத்ததற்கு மகிழ்ச்சி. லிக்விட் மார்ஷ்மெல்லோவை அச்சில் ஊற்றுகிறது. இப்போது அதை வெளியே எடுத்து பார்க்க என் வெள்ளை எலும்பு கூட்டுகள். அதில் நம்ப முடியும் அளவிற்கு அழகாக இருக்கிறது. கேக் அலங்காரம் செய்ய வேண்டும். காந்திய இருட்டு நம். ஆஹா, அருமையாக திருஷ்டிக்கிறது. இதோ கடைசி பாகம், ஸ்ட்ராபெரி சர்பு. நான் அதை விரும்புகிறேன், ஏனெனில் அது எண்ணெய் இரத்தத்தை நினைவூட்டுகிறது. நிறைய ஊற்றிக் கொண்டிருக்கிறேன். முடிந்தது. வணக்கம், வரவேற்கிறேன். ஓ, இந்த விளையாட்டுகள் மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. மிகவும் சுவையானதாக இருக்கிறது. அருமையான வேலை எனிட். நான் உன்னை நேசிக்கிறேன். பாட்டியாவது என்ன செய்தாரே என் கண் கண்டு. அதுவும் அருமையாக இருக்கிறது. ஓ, பார்ப்போம். படிநக்குகள் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கின்றன, ஆனால் மிகவும் ருசிகரமாக இருக்கின்றன. நான் இன்னும் வேண்டும். சுவையாக இருக்கிறது. நான் வெற்றியாளரை தேர்வு செய்வதில் கஷ்டப்படுகிறேன், ஆனால் அது புதன்கிழமை. ஆம், நான் சிறந்தவனாக இருப்பேன் என்று எனக்கு தெரிந்தது. ஓ ஆமாம். நிறுத்து. நமக்கு ஒரு புதிய சவால் உள்ளது. எனக்கு ஒரு பர்கர் வேண்டும். என்ன? நான் முயற்சி செய்கிறேன். எளிது. யாருக்காவது பர்கர் வேணுமா? சாதாரண பன்களுடன் சமைக்க ஷாட்ரு ருசி வந்திருக்கிறது. விஷயம் என்னவென்றால், எனக்கு தேவை கருப்பு பென்ஸ். நன்றி டிங். நன்றி. எனது இரகசிய சமையல் முறைக்கு ஏற்ப இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது எப்போவும் ருசியாகவும் குறுனுப்பா இருக்கு. இப்போ பச்சை கீரை, அப்புறம் என் சூப்பர் சூடான கேட்சப். அருமை. ஐயோ, ரத்தம்! பாட்டி, நீ நலமா? நான் பாட்டியை பயமுறுத்தினேன். இது தற்கொலை போன்றது. Choosing earlier They're for less tornado. But as history friend Nick Morris went. எனக்கு அதிவிஷயமாக இருக்கிறது.
நான் சாகிறேன். பயப்படாதீர்கள், என்னால் எல்லாத்தையும் நன்றாக கையாள முடியும். கட்லெட் வெந்துவிட்டது. Adore Cursioids. If it's seasons. Edern watching noise. Here's the etigagals. என் மான்ஸ்டர் பர்கர் சிவப்பு ஐஸ் உடன் முடிந்தது. உண்மையான தீயது. ஓ, நன்றி. வாங். அதை பற்றி நான் மறந்துவிட்டேன். சரி, நான் இந்த முட்டை சதைக்கு அடியாய் கை கூட போகவில்லை. எரிந்து விடுவோமா? நான் உனக்கு இதை கொடுக்க மாட்டேன். ஓ, விடு. இது இன்னும் பயனுள்ளதாக நான் ஒரு மார்ஷ்மெல்லோ பர்கர் செய்வேன். ஒரு நுகர்வு பயம் காப்பாற்றலில் மார்ஷ்மெல்லோக்கள் மைக்ரோவேவ் உலையில் பெருகுகின்றன. அருமை, நான் செய்தே விட்டேன். நன்றாக செய்தீர்கள். நன்றி பாட்டி. அடுத்து நகர்கிறேன். இதை நான் 2 துண்டுகளாக வெட்டுகிறேன். இனி நான் நூடல்லா பயன்படுத்த போகிறேன். இது ஸ்ட்ராபெரி சுவை உள்ளது மற்றும் நீல நிற சாக்லேட். அதிலிருந்து நிறைய கிடைச்சது. குழப்பத்தில் உள்ளேன். சிறிது குழப்பத்தில் அருமையான பர்கர். சிறு சில இனிய விவரங்களை சேர்த்துக் கொள்கிறேன். அது ஒரு சின்ன பூதம்னு போல இருக்கிறது, ஆனால் அழகானதா. ஹலோ, ஊஃப் பாட்டி. நான் ஓடிவிட்டேன். முதலில் தீயில் வறுத்து கொழுக்கட்டை செய்யலாம். 2 பன்களை எடுக்கலாம். கொஞ்சம் மேயோனைஸ், சாலட், தக்காளி, கண்டிப்பாக கொஞ்சம் கெட்ஷப், மற்றொரு குடிகாய். என் கிராணி கிங் பெட்டிய பாரு. அது ஏன் பழைய நண்பா, எல்லாமே அங்கே காதலோடு செய்யப்படுகிறது. என்ன அனுபவியுங்கள். சுண்ணம்பு. எனக்கு அது வேற ஏதுதான். எப்படி ரசவாளி இது? அது கடிக்காது. இது மிளகாய் பூண்ட போல் வாசிக்கிறது. எனக்கு தெரியும், எனக்கு இது பிடிக்காது. அந்த பாட்டி செய்த பர்கர் தான் எனக்கு வேணும். அதுல சாட்டிய சாதனங்கள் இருக்கவே மாட்டேன். நன்றி பாட்டி. எவ்வளவு பாசிடால் யூனிகாரன். அது பிளாட்டாக இருக்கிறது. நான் வெற்றியை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையே தெரியவில்லை. அதனால் எனக்கு தெரியும் என் சகோதரன். ஆஹா பாட்டி. பை புதன். இந்த சுற்றில எனக்கு கேக் வேண்டும். என்ன? நான் தோற்றுவிட்டேன். செய்வேன். புதிய இரத்தம் நான் செய்வேன். எளிது. என் தலை எங்கோ போய்விட்டது. புதன்கிழமை. ஓ, பரவாயில்லை. நான் தொடங்க போகிறேன். என் கேக்கிற்கான ஒரு மேல் தோலை செய்ய வேண்டும். எனக்கு சில முட்டைகள் தேவை. என் பொம்மைகளோட விளையாட கூடாது அப்படின்னு எத்தனை முறை சொன்னேன். அதை நிறுத்து. உனக்காக ஏதோ இருக்குது. இது ஒரு சிறப்பு டிராம்போலின். இவன் ரொம்ப அழகாக இருக்கிறான். நான் சொல்ல வர்றது அது அருவருப்பாக இருக்குது. சமையலுக்கு திரும்புவோம். கொஞ்சம் மாவு சேர்க்க வேண்டும். இது மிகவும் அதிகம். வெளியே போ. ஓ, அது என்ன சொன்னேன் கேள்விப்பட்டாயா? நான் உன்னை சாப்பிட போகிறேன். புதன்கிழமை. அது என்ன? பரவாயில்லை. நான் எங்கே இருந்தேன்? சரி, பால் ஊற்றுகிறேன். அதற்கு பிறகு எனக்கு ஒரு ரோஜா தேவை. இது எல்லாவற்றையும் கருப்பாக வரைய உதவும். அதை நன்றாக கலக்கி அச்சுகளில் ஊற்றுவோம். இப்போது அதை சுட்டு எடுக்க நேரம். நான் அதை வைத்திருக்கிறேன். 1 நிமிடம் காத்திருங்கள். உண்மையான சமையல் என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். எனது பிடித்த அம்மாவிடமிருந்து நான் பெற்ற ஒரு வாம்பயர் சமையல் புத்தகம் உள்ளது. இப்போது சரியான சமையல் முறையை கண்டுபிடிப்போம். சரி, தொடங்குவோம். முட்டைகளை ஒரு கிண்ணத்தில் உடைக்கிறோம்.
அப்புறம் சரி, முதலில் என் மேக்கப்பை சரி செய்ய போகிறேன். கொஞ்சம் மாவு, பால் மற்றும் சிவப்பு நிறமூச்சு. இதை நன்றாக கலக்குவோம். இதை மிக விரைவாக செய்ய வேண்டும், ஏனெனில் இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளது. விஸ்க் சிறப்பாக வேலை செய்தது. சரி, தொடர்வோம். அதை அச்சில் விட்டு பேக்கிங் செய்ய வைக்கிறேன். வாவ், இது ஒரு வாம்பயர் புத்தகம். இதில் ஏதாவது பயனுள்ளதா? இது மிகவும் சிக்கலானது. நான் இதை எதுவும் புரிந்து கொள்ளவில்லை. நான் இதை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆம், நாங்கள் குறும்பை செய்ய போகிறோம். பின்னர் நான் உப்பும் சர்க்கரையும் சேர்க்க போகிறேன். இப்பொழுது எனது பிடித்த பகுதி என்ன? ஜாம்பி வாம்பயருக்கு என்ன பிரச்சனை? ஓ என் கடவுளே! ஹோலி மோலி, எனக்கு தெரியவில்லை. உன்னை என்ன செய்ய சொல்கிறாய்? சரி, அதை கட்டிவிடு. நீ என்ன செய்தாய்? என்னை அவிழ்த்து விடு. ஓச், இதை யார் செய்தது? இப்போது யாருடைய இரத்தத்தை நான் குடிக்கிறேன்? சரி, நான் சமைப்பதை தொடர்கிறேன். கேக்கின் மேல் கிரீம் வைக்கலாம். ஓ, மன்னிக்கவும், நான் சுவைக்கலாமா? நான் பணம் கொடுக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, வெறும் $1. இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். இது நல்லதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த ஜாம்பிகள் ஸ்ட்ராபெரி சுவை ரத்தம் என் கேக்கிற்கு சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மற்றும் ஒரு சிறிய துளை. இது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. மற்றும் கேக்கின் மேல் முழுவதும் ஊற்றுகிறேன். அந்த இரத்தம் சொட்டுவது, ஓ, அது அற்புதமாக இருக்கிறது. சிறிது அலங்காரம் போடுவோம். என் அழகான வவ்வால் கேக் தயாராக உள்ளது. இது மிகவும் அருவருப்பாக உள்ளது. நான் உங்களுக்கு ஒரு பயங்கரமாக அற்புதமான கேக் காட்டப் போகிறேன். கருப்பு கேக்குகள் உண்மையில் ருசிகரமாக உள்ளன. எனக்கு சில கிரீம் கிடைத்தது. நான் அதை ஸ்பேடுலாவால் சமமாக்க போகிறேன். எனக்கு சில எலும்புகள் தேவை. ஆம், அவை என் கைப்பையில் உள்ளன. அருமை! ஆஹா, என்ன அற்புதமான மனம்! எலும்புகளை அடுக்குகிறேன். இரண்டாவது அடுக்கு சிலந்திகளை கொண்டிருக்கும். மான்ட்ராய் படுக்கையின் கீழே இருக்கும் ஒரு பிசாசை போல இருக்கும். என் அற்புதமான கேக் தயாராக உள்ளது. எங்கே எலும்பு? ஜாம்பி, நான் உன்னிடம் பைரானாக்களை விடுவிக்கிறேன். எனக்கு எலும்பு கொடு. அருவருப்பானது. ஹோப்ஸ், நான் அந்த எலும்பை குழந்தையின் கேக்கில் எப்படி வைக்கப் போகிறேன்? அம்மா, சரி, அவ கவனிக்க மாட்டாளா? கேக்குகள் தயார், அதனால் சுவைக்க தொடங்கலாம். ஜாம்பி, நீ எதுவும் செய்யலையா? ஓ இல்ல, காத்துரு, நான் எல்லாத்தையும் செய்வேன். நான் அதை சேர்த்துட்டு நான் உலர்ந்த ரொட்டி. சிறிது இதை சேர்த்து. ஓ ஆமா, ஓ கொஞ்சம் சர்ப். நான் முடியும் என்று நினைக்கிறேன். இது உண்மையில் தயாராக இருக்கிறது என்று நினைக்கிறேன். வாங்க. ஆஹா, கேக்குகள் தயார். ஓ, அது என்ன? ஓ, அதை சாப்பிட விரும்பவில்லை. ஆனால் நான் அதை முயற்சிக்க வேண்டும். இதை சாப்பிட்ட பிறகு நான் ஜாம்பி ஆகிவிடக் கூடாது என்று நம்புகிறேன். ஒரு கடி. ஹே யூ, இல்லை இல்லை இல்லை, நான் முடியாது. ஓ இல்லை. அடுத்தது. ஓ இல்லை, இந்த குக்கி ஏன் இவ்வளவு பிசுபிசுப்பாக இருக்கிறது? ஓ, நான் முடியாது. இந்த சிவப்பு கேட்க முயற்சிக்கிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. அத பாருங்கள், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. சரி, இது நிச்சயமாக வெற்றியாளர். ஓஹோ, இல்லை மகனே. ஓ, இப்போது சிறிய பிரிட்னி. ஓ, அவர்கள் ஒரு வயதான பெண்மணியை பயமுறுத்தாமல் இந்த சென்றவுடன் ரவுண்டில் நீங்கள் எனக்கு ஒரு காக்டெயில் தயார் செய்ய வேண்டும். ருசிகரமாய் மற்றும் அழகாக. செய்யப்படும். பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. மார்கோ விற்பனை பொருட்கள் தேங்கிக் கொண்டுள்ள கடாடை செய்வது வெற்றி முறை. உதாரணமாக நச்சுநிலை கழிவுப்பட்டிகளுக்கு தேடங்கலாம். ஆனால் என்னோடு நான் வேண்டும். உண்மையில் இந்த கந்திகள் ஏற்பட வேண்டும். எந்த டிசால்வ் கறக்கட்டவன்கள். மோசம் இல்லையே, இதை பார்ப்போம். சலவிற்கும் இந்த இனிப்பு பொருட்கள் ரொம்ப பிடிக்கும். முதல்ல அவற்றை நேரத்தின்படி பிரிக்கணும்.
பிறகு நம் நிரப்பையான மற்றும் சுவையான கப்புகள் அழகாக விநியோகிக்க முடியும். இப்போ ஸ்ப்ரைட் சேர்க்க வேண்டிய நேரம் வந்துச்சு. அதை ஊற்றி விடலாம். அவ உசித காக்டெயில் ஆய்வு கொண்டிருந்தனர். பல்வை for ஆசிரியர் புரியாகிற இதுக்கான ஒரு முடிவு தெரிவித்திருந்தேன். எப்படி அது போல நனைந்தும் இனிமையும். ஏழை ரெபெக்கா, நான் சரியாக இருக்கிறேன். நான் ஒரு ஸ்ப்ரைட் மாற்றங்களை எடுத்தேன், அதுவே இல்லை. கறி அடித்த கிரீம் இல்லாமல் இந்த மாதிரியான காக்டெயில் சிறிது பிற்காண்டி காய்க்காது. டாடா, என் தோற்கை பொருளை தயார். ஆம், நீ அழகாக இருக்கிறாய், ஆனால் உங்கள் காக்டெயில்கள் மிகுந்த ஆரோக்கியமானவை அல்ல. மார்கோவுக்கு வைட்டமின்கள் தேவை, அதனால் காக்டெயில் மிகவும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். வைட்டமின்கள் பெரும்பாலும் காய்கறிகளில் உள்ளன, அதனால் ஏன் கேளிக்காக காய்கறி காக்டெயில் செய்யக்கூடாது? மிக பொருத்தமானது. ஆஹா, நன்றாக மணக்கிறது. மார்கோ நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாள் என்பதில் எனக்கு உறுதி. அதை வேறு, நான் என் காக்டெயிலை ஸ்ட்ராபெர்ரி சிறப்புடன் தயாரிக்க தொடங்குவேன். அதை ஒரு கண்ணாடி கிளாஸில் ஊற்றுவேன், அதனால் அது உடனே மேலும் அழகாக மாறும். பின்னர் ஸ்ப்ரைட் ஆட்டத்திற்கு வரும். அதனை நான் பச்சை சிறப்பின் உதவியுடன் கொஞ்சம் மேம்படுத்துவேன். கொஞ்சமா விசிறியால் அடிக்கும் பாலாடை கட்டி வேணும். ஒரு நாள் நான் கேட்டிருவேன். இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. இது இன்னும் என் கிரீம் தானே? அவங்க சிரிக்கிறாங்க. இறுதியாக நான் இல்லைக்கு கிரீமை சேர்ப்பேன் மற்றும் என் மாமர்லேட் கண்ணால் அலங்கரிக்க கூடாது. என் கருத்தில் அது கலக்கலாக ஏற்பட்டுள்ளது. மார்கோட், எந்த காக்டெயில் வெற்றியாளர் என்று தீர்மானி. புதன் என்றால் எப்போதும் மிகவும் தனித்துவமானதுதான். சரி, பார்ப்போம். உங்களிடம் மிகவும் ருசியான காக்டெயில் இருக்கின்றது. மாமலேடு கழுதை கல்யாணத்தில் கண்ணு மாதிரி. ஓ பாட்டி, நீ மீண்டும் எல்லா காய்கறிகளையும் கலந்து விட்டாயா? அதை நான் மொத்தத்தில் சகிக்க மாட்டேன் என்று தெரிந்ததில்லையா? அதூரானது. அருவருக்காமீஸ். மற்றும் என் சகோதரி மீண்டும் சுவாரஸ்யமான ஏதோ ஒன்றை கண்டறிந்திருக்கிறார். அதன் சுவையை பார்த்து பார்க்கலாம். ரெபெக்கா முடிந்து விட்டார். கவலைப்படாதே, எப்போதோ ஒரு புதிய ஹாலோவீன் சவால். சரி, எனக்கு தோன்றுகிறது அனைவரும் தயாராக உள்ளனர். இந்த முறை பேபி பிரிட்னி என்ன விரும்புகிறாள்? பிரிட்னி, வா, எங்களுக்கு காட்டு. எனக்கு ஒரு பர்கர் வேண்டும், நீ எனக்கு ஒன்று செய்யவா? அதை விட எளிதாக இருக்க முடியாது. ஹே, உன் பல்லை என் மேல் காட்டாதே. ஓ, நீ என்னை கிண்டல் செய்ய முடிவு செய்தாய், முட்டாள் ஜாம்பி. என்னை பயப்படு, மரணமடையவனே. இந்த பன் மிகவும் மோசமாக இருக்கிறது. சிவப்பு நிறமுடையது மிகவும் நல்லது. கருப்பு பன் குளிர்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு தோல் எனக்கு அதற்கு தேவையில்லை. ஜாம்பி, நீ கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா? ஓ சரி, அங்கே என்ன இருக்கிறது? கொஞ்சம் பூண்டு. வாம்பயர், உனக்கு இது வேண்டுமா? நீ வித்தியாசமாக பதிலளிக்கிறாய். சரி, எங்கே என் பன்? ஆஹா, இது எனக்கு தேவைப்படும். சரியானது. அழுகிய மணமும் அழகான பச்சை நிறமும். புதன்கிழமை பாரு. வாம்பயர், உனக்கு இது பிடிக்கிறதா? ஓ, உங்களுக்கு எதுவும் புரியவில்லை. எனக்கு காய்கறிகள் தேவை. அவற்றை நறுக்குவோம். நான் நீண்ட நேரமாக நிலத்தடியில் இருந்தேன். ஓ, என் கைகள். ஓ, மன்னிக்கவும் வாம்பயர். ஓ வென்ஸ்டே, என்னை கொல்லாதே. நான் மிகவும் மன்னிக்கிறேன். இது எல்லாம் இரத்தத்திற்காக. சரி, சமையல் செய்ய நேரமாகிவிட்டது. எனக்கு இந்த சாலட் வேண்டும். இது சிறந்தது. ஜாம்பி நகர் அவர்களை பயமுறுத்துவது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. சரி, கொஞ்சம் சாலட், கொஞ்சம் தக்காளி மற்றும் நிச்சயமாக சரியான பச்சி. இதுக்கு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும். மேலும் நமக்கு சில சீஸ் தேவை. அதை நான் செய்வேன். ஸ்டீவ், அதை பாருங்கள். ஓ வணக்கம் பழைய நண்பா. என் பர்கரில் கண்கள் அருமையாக இருக்கும். ஓ, வைக்கலாம். எனக்கு சுவை தேவை. சரி, நாம் மிளகாய் சேர்க்க போகிறோம். ஆம், பாருங்கள், இது கொம்புகளும் ஆகும். கூல். இப்போது நான் உங்களுக்கு உண்மையில் குளிர்ச்சியான ஒன்றை காட்டுகிறேன். என் பலகை எங்கே? இங்கே. இதில் ஒரு நிலக்கரி வைத்து அதை 1000 வோல்ட் மின்சாரம் கொடுக்கிறோம். உங்கள் கண்ணாடிகளை அணிய மறக்காதீர்கள். ஆமாம்,
கட்லெட் வேகமாக சமைக்க சரியான சூடு. இது மிகவும் வலிமையானது. ஆனால் நாங்கள் முடித்து விட்டோம். எல்லாவற்றையும் பர்கரில் வைக்கிறோம். நான் சீராக இருக்கிறேன். நீ சால்வது உறுதியா? வென்ஸ்டே, ஓ அது குளிர்ந்திருக்கிறது. ஹே, ஓ அது மிகவும் வலிமையானது. இனி எனக்கு கட்டணம் செலுத்த வேண்டாம். நான் சரியாக இருக்கிறேன். ஓ அது நன்றாகவே தெரிகிறது என்று நினைக்கிறேன். அதை அங்கேயே வைக்கலாம். மற்றும் நாங்கள் ஒரு ரகசிய பொருளை சேர்க்க போகிறோம். ஓ ஆம், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சரி, குழந்தைக்காக எல்லாம். அது பயங்கரமா இருக்கிறது. நான் பழைய நல்ல கேட்சப்பை பயன்படுத்துவேன். அது உங்களின் அறியப்படாத வைரஸ்களை விட ருசிகரமாக இருக்கும். ஆம், நான் கொஞ்சம் கவனம் சிதறி இருக்கிறேன். உண்மையில் நான் அதை அலங்காரத்திற்காக தேவைப்படுகிறது. இங்கே கண்கள் உள்ளன. மேலும் எனக்கு ஒரு அற்புதமான சிலந்தி பர்கர் கிடைத்தது. பேபி பிரிட்னி, நீ தொடங்கலாம். ஓ அது என்ன? ஓ என் கடவுளே, ஜாம்பி எனக்கு ஒரு கை கொடுக்க முடிவு செய்தது. அவனுக்கு அது பிடிக்கவில்லை. நான் அதை என் ஆன்மா படுக்கையில திருப்பி வைக்கிறேன். அடுத்தது என்ன? இது மிகவும் அழகாக தெரிகிறது. நான் விரைவில் இதை முயற்சிக்க வேண்டும். ஓ ஏன் இது இவ்வளவு விசித்திரமாக சுவைக்கிறது? அதுல கச்சா பட்டி இருந்ததா? ஓ இல்லை. இது அருவருப்பாக இருக்கிறது. ஓ புதன்கிழமையின் பர்கர் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். சரி, இந்த சிறிய கால்பதம் முயற்சிப்போம். சிப்ஸ் நல்லது. பர்கர் அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. வெற்றியாளர் வென்ஸ்டே. ஆம், நான் வெல்ல போகிறேன் என்று தெரிந்தது. அது பயங்கரமாக இருக்கிறது. என் முடி, அதை சரி செய்ய வேண்டும். என்னை நகையாடுவதை நிறுத்துங்கள். பாட்டியும் சகோதரியும் தான் குறைச்சியா இருக்காங்க. என் ஸ்ரீது செய்வ சாப்சிகை நிறுத்தவும். நம்ம என்ன சமைக்கிறதுன்னு கண்டுபிடிக்க நேரம் வந்துடு. ஒரு பர்கர், வாவ். அப்படியெனில் நீங்கள் அனைவரும் புதிய சவாலுக்கு தயாரா? போலாம். அப்படி பாட்டி பர்கர் பன்களுடன் தொடங்குகிறாள். மூச்சைமதாக்கப்பட்ட இறைச்சி. பாட்டி மீவு உருண்டைகள் எடுத்து அவடைய வாணலில் போட்டு ஸ்பாட்லாவால் இப்படி அழுத்துகிறார். பட்டி தயாராகிவிட்டது. இப்போது ஒரு 3/4 சாதனை சீஸ் மற்றும் எப்படி டமாட்டோ இல்லாமல் பர்கர். மேலே ஒரு பனு வெங்காயமா? வாவ், பாட்டி பச்சை வச்சு சமையலாச்சு. எப்படி சீக்கிரமா? சிறந்த செயல் பாட்டி. இப்போது சகோதரியின் பங்கு. சாதாரண பன்ஸ் போதாது போல் இருக்கிறது. என்ன, ஒரு டோனட்? ஆஹா, ருசியாக இருக்கிறதே. சகோதரி டோனட்டை 2 பகுதியாக வெட்டுகிறார். இப்போது சாக்லேட்கள். எவ்வளவு இனிப்பு. அது புளிப்பு ஜெல். அது ரொம்ப சுவையோ, மிகுந்த புளிப்பு. இப்பொழுது மார்ஷ்மெல்லோக்களை சேர்ப்போம். இப்பொழுது நாங்கள் எங்கள் மிரக்கிள் பர்கரை மூடுகிறோம். என்ன ஒரு அழகு! பேர குழந்தையின் வேலையை பாட்டி பாராட்டிய மாதிரி தெரிகிறது. எளிதல்ல. அதனால் எப்பொழுதும் போல நாங்கள் துப்பாக்கிகளுடன் தொடங்குகின்றோம். கருப்புகளுடன் பாட்டி பொரிக்கலாம். வெள்ளிக்கிழமை எந்த நேரத்திற்குள் முடிக்க வேண்டும்? வாவ், இந்த சீஸ் எப்படி அழகாக இருக்கு பாரு. வா, இந்த பர்கர் ஒரு நாக்குடன் வாயை போல தெரிகிறது. அது இல்லை. புதன்கிழமைக்கு அடுத்தது நல்லது. எந்த பிரச்சனையும் சிக்கலை தீர்க்க எதை யார்ந்தும் இருப்பார்கள். எப்படியோ அப்புறம் புதன்னா இதுதான் கிராண்ட்மா. பார்த்துக் கொள்ளுங்கள். இது முற்றிலும் பாதிக்காது. இப்போது ஐசை பர்கருக்கு சேர்ப்போம். வாவ், இந்த பேமான்ஸ்டர்னை பாருங்கள். அவன் பயங்கரமா இருக்கிறான். ஆனா இன்னும் ருசிக்க கூடியதாக இருக்கிறான். ஆனால் எது அதிகமாக சுவையாக இருக்கும்? இப்போது நாம் கண்டுபிடிப்போம். மார்கோ, உன்முறை. என்னாவெல்லாம் பசிக்குது? இந்த பர்கர் வழக்கத்திற்கு மாறாக இருக்கிறது. அதை முயற்சிப்போம். ருசியாக இருக்கிறது. எனக்கு இது பிடித்துள்ளது. அப்படியெனில் அடுத்து எதை முயற்சிக்கலாம்? முதலில் ஒரு கவல் போடலாம். ஐயோ, அது வெங்காயமா? இந்த பர்கர் உங்களுக்கு தேவையில்லை. என்ன இருக்கிறது இங்கே? இவை என் மிகவும் பிடித்த இனிப்பு. ஜாமுடன் டோன் சாப்பிடலாமா? எனக்கு பிடிக்கும். சரி, வெற்றியை தேர்ந்தெடுக்க நேரமாகிவிட்டது. அது இந்த பர்கர். ஆம், இதுதான் நம்முடைய வெற்றியாளர்.
வாவ், புதன்கிழமைக்கு வாழ்த்துக்கள். இது எனக்கு மட்டுமா அல்லது அவள் பியா ஸ்மைலுகிறார்? புதன் சிரிக்கிறார். வாவ், வூப்ஸ், அங்கே யாரோ வெட்கப்படுகிறார்கள். முறையே நான் கோஸ்டா வைக்கிறை குழம்புடன் வேண்டும். பேயாது பாஸ்தா எவ்வளவு பழமையானது. இதோ, கருப்பு நிறத்திலானவை என் பிடிச்ச நூடுல்ஸ். ஆஹா, சரி, நானும் ஏதாவது செய்யணும். திருப்தி, இது மீண்டும் முயற்சிப்போம். அச்சசியமானது. அந்த பபுள பார்த்தீர்களா? அதுதான் பபுள் கம்மை என்று கப்படுவது. நாயக்காடு பார்த்து ரவுஜி, அழகாக இருக்கிறது. இதை உங்களுக்கு தர வேண்டுமா? நீங்க உண்மையில் எரிச்சல் ஊட்டுகிறீர்கள். நீ என் நாய் மீது இருக்கிறாய். ஐயோ, ஓ அழாதீர்கள், தயவு செய்து. நீங்கள் இங்கே எல்லாவற்றையும் வெள்ளமாக்குவீர்கள். அங்கே உலகளாவிய வெள்ளம் எங்களுக்கு தேவையில்லை. அது சரி, அதற்கும் சில நன்மைகள் உண்டு. எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைத்து விட்டது. பாஸ்தா சமைக்க இதற்கும் நேரமாகிவிட்டது. அதை உடைத்து உள்கொள்வோம். இந்த தக்காளி பேஸ்ட் எனக்கு கொடுங்கள். There are large rooms here. இது பின் என் கருப்பு நூடுல்ஸ். Very estimamism. நீங்கள் இணை சில நண்பர்களுடன் முடிப்போம். ஓ ஓ ஓ, அதுதான் நான். என் கோரிக்கை வேலை செய்கிறது. நானும் ஒன்றை குக் செய்யறதுக்கு முயற்சி செய்கிறேன். நான் சாம்பிள் எடுத்து அதை உருட்டுறேன். அது பிளாடாக இருக்கணும். இப்ப இந்த சாம்பிளில இருந்து நூடுல்ஸ்களை வெட்ட போறேன். அதற்காக ஒரு சிறப்பு இயந்திரத்தை பயன்படுத்துவேன். ஆம், இது எவ்வளவு மென்மையார் மற்றும் அழகாக இருக்கிறது. இப்போது நான் நுடல்லாவை எடுத்துக்கொள்கிறேன். இது ருசியாக இருக்கிறது. என் நூடில்களின் மேல் அதை ஊற்றுகிறேன். மற்றும் குமிழ் நிறங்களுடன் இருந்தால் இன்னும் அழகானது மற்றும் ரசனைக்கும் பொருத்தம் உள்ளது. அது என்னவான வழி? ஓ, எல்லாம் தீப்பிடித்து விட்டது. மீண்டும் இங்கே ரொம்ப நல்லதா? கிளவன், உன்னை மாற்ற முடியாது. ஆமாம், மன்னிக்கவும். எனக்கு தெரியவில்லை. எனக்கு இது பிடிக்கவில்லை. மேலும் இச்சங்கேஷ கீற்றுகள் மிகவும் அழகாகவும் சுவையாகவும் உள்ளன. மன்னிக்கவும். அந்த குமிழிய பாருங்களேன். நீங்கள் அதை விரும்பியதிலே மகிழ்ச்சி. ஓ இல்லை, ஓ இது என்ன காங்கர்த்தமானது. நான் இதை பயனுக்கு தின்றுவிட முடியாது. சரி, என்னை விட்டு போகட்டும். ஜெயித்தவன் ஜோக்கர், மிஸ் செகண்ட்ஸ். நான் மிகுந்த முயற்சி செய்தேன். ஆஹா, இது என்ன? நீங்கள் ஒவ்வொரு பேரும் எனக்காக ஒரு டோனட் சமைக்க வேண்டும். அது செய்யப்படும். இது மிக மெலிந்ததாக இருக்கும், இல்லையா? உங்கள் அருந்தொட்டு பேரதிராட்சிக்கு நீங்கள் என்ன செய்வதென்று யார் சொல்ல முடியும்? நான் நினைக்கிறேன் சுவைமிக்க டோனட்களை சிறப்பு சாதனத்தில் வேக வைப்பது மிகவும் சுலபம் மற்றும் விரைவாக இருக்கும். நீங்கள் செய்து கொடுக்க வேண்டியது இலகுமாவை ஊற்றுவது மட்டுமே. ஆமாம், நான் அதை படுக்க முடியும். எனது டோனட்கள் மட்டுமே நிறமூடப்பாட்டும், ஏனெனில் அது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. சூப்பர். மயக்கும் நினைவில் மிதக்கும் கனவு பெண்ணே. ஆமாம், இங்கே நிறைய சூளை உள்ளது. ஒரு உண்மையான டானட் எப்படி இருக்க வேண்டும் என்று பார். அவை கருப்பு நிறத்தில் இருக்கின்றன, ஆனால் மிகவும் ருசியாக இருக்கக்கூடும். கருப்பு நிறம் சிறந்தது சிவப்புடன் சேர்க்கும் போது. அதனால் என் டோனட்கள் மீது சிவப்பு பூசு நீர் ஊற்றுகிறேன். மேலும் மேலே சிறிது வெள்ளை சேர்த்து விடுவேன். இப்போது இதை செய்யலாம். இதனால் அவை இன்னும் அழகாக மாறும். ஆரம், இங்கே நொடியில் எனக்கு உதவி செய்.
எனக்கு ஒரு ஆழமான தட்டு கொண்டு வா. அதில் ஸ்ட்ராபெரி சீரப்பை ஊற்றுவேன். Other super with Cyril Juth appearance sa Kimmermino super your barriel winger. கோபமாகுங்கள். உங்களுக்கு ஒரு கல்லுக்கட்ட தவறு செய்ய வேண்டுமா? இது இரத்தம். எவர் அந்த மூதாட்டியரை இப்படி துக்குவதற்காக முனைந்திருப்பார்? வாங்க, இது சக்கரமே. உங்க பேரன்படுத்தாக முயற்சி செய்கிறேன். அவளுக்கு சுவையானதுடன் அழகுமுடைய டோனட்ஸ் ருசித்திருக்க வேண்டும். ஆமாம், இது வலைப்பின்னல் போல தெரிகிறது. அவர்கள் அதை என்னிடம் கொண்டு வந்திருந்தால் நான் மயங்கி விழுந்திருப்பேன். நிச்சயமாக. இப்போது சாதாரண டான்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டுகிறேன். முதலில் அவற்றை கருப்பாக ஆக்க தேவையில்லை. அழகுக்காக சிறிது பொடி சர்க்கரை போதுமானது. இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. அருமை. அழகு என் டோனட்ஸ். நன்றாக பாருங்கள். மனதை மகிழ்விக்க அது போதுமானது. ஆனால் அவற்றை இன்னும் ரசிக்க சிறிது வண்ண ஸ்பிரிங்கிள்ஸ் சார். முதலில் இந்த பெட்டியை திறக்க வேண்டும். திறந்து விட முடியாத பாட்டிலே. ஆமாம் ரெபெக்கா, ஜாரை திறந்து விட்டாயே. இப்போது எப்படி சந்தோஷமாக இருக்கிறாயோ பாருங்கள். முக்கிய விஷயம் என்னவென்றால் அந்த திண்டுக்கு தொலைஞ்சிடுச்சு. மார்கோ வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஓ, புதன்கிழமை என்று திண்டுக்குகள் செய்யப்பட்டது. ஸ்டைலில் இருக்கிறது. நீ கொஞ்சம் பயங்கரமா தோன்ற நண்பா. உண்மையில் அவைகள் மிகவும் சுவையாக உள்ளன. மேலும் சர்ப்பம் சாறு ஊற்றி பரிமாறப்படுகிறது. இது ஒரு சிறந்த யோசனை. பாட்டி, இப்போது உங்களுடைய டோனட்ஸை நான் சாப்பிட போகிறேன். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் அவை சுமாராக இருந்தன. மிகவும் எளிதானவை. ஆனால் ரெபெக்காவின் டூனட்டுகள் அதிக ஹீல்கசியானவை போல தோன்றுகின்றன. சுவையிலும் நல்லதாகவே உள்ளன. இவை நான் இதுவரை சாப்பிட்ட அதைப்படிய ருசியான டோனட்டுகள். நீங்கள் தான் வெற்றி பெறுபவர். ஓ, நான் உன்னை கூட நேசிக்கிறேன் மார்கோ. இப்போது நான் என்ன சாப்பிட விரும்புகின்றேன் என்பதை உங்களுக்கு காட்டப் போகிறேன். நான் இந்த மாதிரி ஒரு அழகான சாண்ட்விச்சை விரும்புகிறேன். பிரச்சனை இல்லை, சுலபம். பொருட்களை நகர்த்த முடியும். அது கூட சரி. அனைத்தும் தற்போதையது. மேல்புறத்தை அப்ரேடால் மூடுகிறோம். இப்போது அதே போல எல்லா பக்கங்களிலும் வெட்டுவோம். எதிரே வராது. என்னை பிரதிபலிக்கவும். பிரெடியின் மேல் மயோனைஸ் விடுவோம். இதுல ஊறி இருக்கணும். இப்ப நமக்கு பச்சிமிக்காங்களை வேணும். அவை ரொம்ப காரமா இருக்கும். அதை நான் பொடி செய்ய போறேன். ஒரு முள்ளில பயன்படுத்தி. சரி, அது நிறைய பலமாக இருக்கிறது. எனக்கு தோணுது அதுக்கு போதும். நன்றி நன்றி, ரொம்ப சுவையானதாக உள்ளது. Saint Washo, honey Lawning Cruise Pristernek Frining. என்னை மேலாட்டம். உங்களுக்கு சில ஜோக்ஸ்கள் வேண்டும் தானா? உங்களுக்கு ஜோக்ஸ் கிடைக்காது. ஏன்? வேறு ஒண்ணும் இல்லை. அட பெரிய விஷயம். வணக்கம். வகை வகையான சீஸ் அவங்க கைக்குள்ள. நிறங்கள் எல்லாம் தரப்படுத்தப்பட்டவையா? வாவ், ஒரு பர்கர். எல்லாவற்றையும் உருக்கி விடுவோம். இது மிகவும் குளிர்ச்சியானதாக திரண்டது. அடடா, அருமை. இந்த சித்திரயூத்தை பாருங்கள். இது ரொட்டியால் செய்தது. மேலும் இது மிகவும் ருசியாக உள்ளது. அருமை. ஓ, நான் ஓ மை காட். இதோ கொஞ்சம் தண்ணீர். ஓ ஓ, மிகவும் நன்றி. நீங்கள் எனக்கு உதவினீர்கள். எல்லாம் சரியா? நிறுத்துங்கள். சரி. என்னோட சாண்ட்விச்சுக்கு எல்லாமே சும்மா அழகா இருக்கு. உங்கஸ்து நல்ல இல்ல. நான் முடிச்சிட்டேன். யோ, காத்திரு, நான் இன்னும் முடிக்கல. ஆனா நான் வேகமா ஏதோ சில செஞ்சுறேன். அட பாத்தி, ட்ரஷ்ல என் கிடைச்சதுதான். அதுவும் சாப்பாடு. இது உண்மையாகவே ரொம்ப சுவையாக இருக்கின்றது. ஒரு வாழைப்பழத்தோல், கொஞ்சம் பேர்க்கம்,
நான் முன்கூட்டியே சுவைத்தேன், குழந்தைக்கு சுலபமாக திங்கக்காக. ஏய், நான் இதைத்தானே சாப்பிட்டிருப்பேன். ஓ, இந்த அருவருக்கிய வாடை என்ன? ஜாம்பி இல்ல. மாமி லைன், இந்த அழகான சாண்ட்விச்சை பாருங்கள். இது பல நிறங்களில் இருக்கிறது. ஆமாம், இது அருமையாக இருக்கிறது. என்றால் நான் அதை என்னால் சமைத்தேன். மிக ஆச்சரியமாக உள்ளது. தெரியவில்லை. நேரம் இருக்கு. புதிய படகில் போகலாம். ஆஹா, நான் இப்போ புரிந்து கொண்டேன். இது மிகவும் 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 காரம், மிகவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிகிறதா? ஒரு வாட்டர் கன். நன்றி. எல்லாமே எனக்கு தெரியாது. சரி. இந்த முறை என்ன விரும்புகிறாள் என்று நான் யோசிக்கிறேன். ஓ, பீட்சா அருமையாக இருக்கிறது. தொடங்கலாம். ஆனி, ஆனி, நிறுத்து. மாவை அடிக்காதே. ஓ, மாவை எப்படி உருட்டுவது என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அது நீங்கள் அந்த உருட்டும் கம்பிகளை பயன்படுத்த வேண்டும். பாட்டி, சரி, இத பாருங்கள். ஆமாங்க, நன்றாக இருக்கிறது. ஆனால் நான் அதை பார்க்கவேன். எனக்கு தெரியும், நான் ரப்பருடன் என்னுடைய சொந்த பீட்சா மாவை பரிமாறப் போகிறேன். அற்புதம். அதை நிலைநிறுத்து. நான் விரும்பும் இடத்தில் ஹப்பா பப்பாவை கொண்டு செல்ல சிறப்பு ஊர்ந்தேகரியை பயன்படுத்துவது. தாத்தா, அது அழகாக தெரிகிறது. ஓ, நீ நல்லா செய்கிற செல்லமே. இப்போது எனக்கு தக்காளி ஒத்திகை பேஸ்ட் தேவை. அடுத்ததாக நிறைய சீஸ் அரைக்கணும். அது என்ன? பெப்பரோனி இல்ல, நான் சுக்கினி வெட்ட போறேன். ஓ, அது செம்மையா இருக்கு. என் விருப்பமான தக்காளி, ஆமாம், மற்றும் ப்ரோகோலி அருமையாக இருக்கிறது. இந்த பீட்சா எரியட்டும் என்று நான் நம்புகிறேன். இப்போது என் பீட்சா நேரம். அடிக்கோழி வண்ணம் கொடுக்க தொடங்குவோம். மற்றும் சிறப்பு. நன்றி நன்றி. நான் கொஞ்சம் பெப்பரோனி போட போகிறேன். இப்போது சில சிவப்பு மிளகாய். இந்த சிட்டுக்குருவியை பாருங்கள். இதற்கு கொஞ்சம் தீ வேண்டும். கருத்துக்களில் எழுதுங்கள். நீங்கள் இந்த சிட்டுக்குருவிக்கு என்ன பெயர் வைப்பீர்கள்? ஒருவேளை கார்ல் அல்லது டான். சசியாக இருக்கிறது. மேசையை எத்தனை திரும்பி சென்றேன். என் பீட்சா தயாராகிவிட்டது. புதன்கிழமை நீ ஒரு கிள்ளியை பிடித்திருக்கிறாய். அதை பார்த்து சரி பார்த்து பாருங்கள். உங்களுக்கு இது பிடிக்கும். என் பீட்சாவிற்கான நேரம். நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டறிந்தேன். நாங்கள் கமீமாவில் சில திரவ மார்ஷ்மெல்லோவை சேர்ப்போம். நிச்சயமாக ஒரு இதயம் மற்றும் மேலும் சில இனிப்பு. அற்புதம். ஓ, குண்டு சர்க்கரை முடிந்தது. நொடிக்கு காய்கறிகளா? நான் இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். அதை முயற்சிப்போம். இது மாவால் செய்யப்பட்டது. இது என்ன? ஓ, நான் உள்ளே கொதிகிறேன். புதன்கிழமை அது சரியானதில்லை. இதில் என்ன இருக்கிறது? காய்கறிகள். என்ன வில்லங்கம். பாட்டி, இது பீஸா கூட இல்லையே. என்ன செய்யறா நீ? நல்லா இருக்கு. இருங்க, இதுக்கம்மா. அற்புதம். கெனட், நீயே சிறந்தவன். நீ வெற்றியாளர். வாழ்த்துக்கள். என்ன உண்மையா? வாவ்,